லுக் அப். ரைட் now உங்களுக்கு மேலே ஒரு சீலிங் ஃபேன் இருக்குது, ஸ்பின்னிங் above your head. இந்த ஃபேன் பல வருஷமாக அதோட சேம் ஜாபை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்குது. குவைட்லி யாரோட அட்டென்ஷனை எதிர்பார்க்காம குவைட்டாக பண்ணிகிட்ருக்கு. பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ, நம்ம ரூமை கூல் பண்ணுற அதே டைமில் எவ்ரி சிங்கிள் செகண்ட் எலக்ட்ரிசிட்டியையும் இந்த ஃபேன் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் nobody noticed it. Not house owners, not electricians, not even the companies making these fans. Because in the ஃபேனோட ரியல் ஸ்டோரி நம்ம பார்க்குற அந்த ஃபேனோட பிளேட்ஸில் இல்லை, இட் இஸ் hidden inside the motor which we can't see. For over 100 years இந்த invisible motor சேஞ்ச் ஆகவே இல்லை. Generation after generation in the same basic idea it kept spinning. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அக்ராஸ் இந்தியா அதுக்கு தேவையானதை விட அதிகமாகவே எலக்ட்ரிசிட்டியை குவைட்டாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. நோ அலார்ம்ஸ், நோ ஸ்மோக், நோ பிரேக் டவுன்ஸ், ஜஸ்ட் டைனி அமௌண்ட் ஆஃப் வேஸ்டட் எனர்ஜி எவ்ரி சிங்கிள் மினிட். ஒரு ஃபேன் தானே கம்மியான எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம நினைக்கலாம். பட் மில்லியன்ஸ் ஆஃப் ஹோம்ஸில் இந்தியா ஃபுல்லாக இந்த கம்மியான எலக்ட்ரிசிட்டி சேர்ந்தால் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணியிருந்திருக்கும். ஈவன் பிக்கஸ்ட் ஃபேன் ஃபேக்ட்ரிஸ் கூட நோட்டீஸ் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை 2 இன்ஜினியரிங் பிரதர்ஸ் நோட்டீஸ் பண்ணாங்க. த ஃபேன்ஸ் வர் நாட் broken. ஃபேன்ஸ் நார்மலாக ஸ்பின் ஆகுது. தே வேர் கிவிங் enough air. ஸோ இந்த ஃபேன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தானே நம்ம நினைப்போம். பட் திஸ் பிரதர்ஸ் ஆஸ்க்ட் a complete different question. இந்த ஃபேன் பர்ஃபெக்டாக ஃபைனாக ஒர்க் ஆகுதுன்னா why does it need so much electricity to keep spinning? Most of the people இந்த ஃபேனை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. But this brothers didn't accept the fan. They believed the real problem was still hiding. So ஒரு ஆர்டினரி சீலிங் ஃபேன் எடுத்து அதை பிரித்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. Not to repair it, but to understand it. The deeper they looked, the more surprising the answer became. Problem பிளேட்ஸில் இல்லை, ஸ்விட்ச்லேயும் இந்த ப்ராப்ளம் இல்லை, ஈவன் ரெகுலேட்டர்லேயும் ப்ராப்ளம் இல்லை. எவ்ரிதிங் பாயிண்டட் டு ஒன் இன்விசிபிள் காம்பனண்ட், நம்ம எல்லாருமே யோசிக்காத ஒரு காம்பனண்ட், த மோட்டார். You see the action but never see the process behind it. Welcome to the invisible chains. செஞ்சுரி ஓல்ட் டிசைன் ஆன ஒரு மோட்டார் இந்த ஃபேன்ஸ்க்கு இன்சைடில் ஹிடனாக இருக்குங்கிறத இந்த 2 பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த மோட்டாரை சேஞ்ச் பண்ணால் இந்தியாவோட ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா சீலிங் ஃபேனோட ஃப்யூச்சரையும் சேஞ்ச் பண்ணலாங்கிறதையும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. The year was 2012. யாருமே கேட்காத திங்க் பண்ணாத ஒரு கொஸ்டினை 2 இன்ஜினியர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. ஹூ இஸ் சிபா பத்ரதாஸ் அண்ட் மனோஜ் மீனா. ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கார்ஸ், டெலிவிஷன்ஸ் எல்லாமே ட்ரமாட்டிக்காக சேஞ்ச் ஆனாலும் சீலிங் ஃபேன்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. நமக்கு மேலே இருக்கிற ஃபேன்ஸ் ஸ்டைலிஷாக சேஞ்ச் ஆகிருக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கலாம், பட் இன்சைட் வாஸ் இட் ரியலி டிஃப்ரெண்ட். திஸ் கியூரியாசிட்டி டர்ன்ட் இன்டு அப்சஷன். இந்த ஃபேன்ஸ் எப்படி பில்ட் ஆகிருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காமல் எவ்ரி பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. They dismantled fan after fan. The blades, the regulator, the bearings, the wiring, nothing escaped their attention. But every time அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் it led to the same place, that is the motor. It was the heart of the entire machine. Every rotation, every breeze, every unit of electricity passed through it. Most ceiling fans இந்த மோட்டார் டிசைனை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இந்த மோட்டார் அன்ரிலையபிள் இல்லை, ஏன் அன்சேஃபும் இல்லை, பட் இட் இஸ் சிம்ப்ளி நாட் பில்ட் ஃபார் அ வேர்ல்ட் where சேவிங் எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி எசென்ஷியல். த மோர் தே மெஷர்ட் தே ரியலைஸ்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூஸ்ஃபுல் ஏராக கன்வெர்ட் ஆகவே இல்லை. இன்ஸ்டீட் இந்த பார்ட் ஆஃப் எனர்ஜி மோட்டாருக்கு இன்சைடில் குவைட்டாக ஹீட்டாக டிஸப்பியர் ஆகுது. இமேஜின் ஒரு ஃபுல் பாட்டில் ஆஃப் வாட்டர் வாங்குகிறோம் அண்ட் அந்த வாட்டரை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் இருக்கிற வாட்டர் பாதி லீக் ஆகுது. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக இந்த மோட்டாரில் இருக்கிற எனர்ஜியும் ஹீட்டாக டிசிபேட் ஆகுது. அண்ட் இந்த இன்ஜினியர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க, இஃப் தே குட் ஸ்டாப் தேட் இன்விசிபிள் லாஸ், தே வுடன்ட் ஜஸ்ட் பில்ட் அனதர் ஃபேன், தே குட் சேஞ்ச் ஹவு ஃபேன்ஸ் ஒர்க். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், மோட்டாரை ரீப்ளேஸ் பண்ணணும் அவ்வளோதானே. பட் ரியாலிட்டியில் இது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். பிகாஸ் சிபா பத்ரதாஸ் அண்ட் மனோஜ் மீனா இன்னொரு ஃபேனை மேக் பண்ண ட்ரை பண்ணல. தே வாண்டட் இட் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. And that search led them to a motor technology. Electric vehicles-ல, computer cooling systems-ல, industrial machines-ல already யூஸ் பண்ணுற ஒரு motor technology. A technology called brushless DC or simply BLDC. ஸோ இங்கே நார்மலாகவே என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, இந்த ஹிடன் டெக்னாலஜியால் ஒரு ஆர்டினரி அப்ளையன்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணது இட் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். நவ் தே ஹேட் டு ப்ரூவ் இட் தட் தே குட் சால்வ் இட்.
ஆன் பேப்பரில் இந்த ஐடியா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. பிகாஸ் ஒரு செஞ்சுரி ஓல்ட் மோட்டாரை அதை விட பெட்டரான ஒரு மோட்டாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஹார்ட்வேரில் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் சேஞ்ச் மேட் கிரியேட்ஸ் அ வெரி நியூ சேலஞ்ச். சப்போஸ் ஃபேன் குவைட்டராக இருந்துச்சுன்னா would it still deliver enough air? சப்போஸ் அந்த ஃபேன்லெஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுச்சுன்னா would the families trust that it is powerful enough for Indian summers? இப்படி பல கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. டே ஆஃப்டர் டே they keep testing, changing, measuring and starting again and again. சம்டைம்ஸ் ஒரு சொல்யூஷன் இன்னொரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுச்சு அண்ட் எவ்ரி ஆன்சர் இன்னொரு கொஸ்டினை லீட் பண்ணுச்சு. மந்த்ஸ் பாஸ்ட். அவுட் சைட் வேர்ல்டு ஒரு ஆர்டினரி சீலிங் ஃபேனை பார்த்தாங்க. பட் இந்த 2 இன்ஜினியர்ஸ் அந்த சீலிங் ஃபேனில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைனி டெசிஷன்ஸை பார்த்தாங்க. ஃபைனலி ஆஃப்டர் கவுண்ட்லெஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னொரு ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணாங்க. த பிளேட்ஸ் பிகன் டு டர்ன். அண்ட் இந்த ஃபேன் ஒரு நார்மல் ஆர்டினரி சீலிங் ஃபேன் மாதிரி தான் இருந்துச்சு. நோ ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன், நத்திங் ட்ரமாட்டிக். But hidden inside the motor, something extraordinary was happening. Less electricity use பண்ணி ஒரு strong airflow-வை create பண்ண முடிஞ்சது. Finally, years of questions had become a working product. Of course, இந்த breakthrough was invisible. நம்ம just மேலே இருக்கிற ஃபேனை பார்த்து இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. As it was not about building a better ceiling fan, it was about proving that even the most ordinary objects can be reinvented. Okay, இப்போ இந்த hardest part முடிஞ்சிருச்சு. Now came an even bigger challenge. இந்த இன்விசிபிள் மோட்டாரை பை பண்ணுறது ரொம்பவே வர்த் ஆனதுங்கிறத மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை பிலீவ் பண்ண வைக்கணும். பிகாஸ் பில்டிங் த ஃபேன் வாஸ் ஒன்லி ஹாஃப் த பேட்டில். அண்ட் இது கண்டிப்பாக ஈஸி இல்லை. பிகாஸ் கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்க, இஃப் இட் லுக்ஸ் த சேம் வை டஸ் இட் காஸ்ட் மோர்? அண்ட் இது கண்டிப்பாக ஒரு ஃபேரான கொஸ்டின் தான். பிகாஸ் நம்மளால் சேவிங்ஸை இமீடியட்டாக பார்க்க முடியாது. டேஸ் பாஸ்ட், வீக்ஸ் பாஸ்ட், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில் வருது. Families compared it with the previous month. ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்க. The numbers had quietly gone down. It wasn't magic. It wasn't a discount. The fan had simply used less electricity every single day. ஒரு கஸ்டமர் அவங்களோட நெய்பர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நெய்பர் அவங்களோட ரிலேட்டிவ்கிட்ட சொல்கிறாங்க. Soon people were not talking about the fan. They were talking about the electricity bill they got. எந்த விதமான giant advertisements-உம் இல்லை. Trust spread from one home to another because the savings were real. நிறைய ஃபேமிலிஸ் இந்த BLDC ஃபேனுக்கு ஸ்விட்ச் ஆக ஸ்டார்ட் ஆனதுனால the rest of the industry started paying attention to it. For decades, biggest companies in the old motor என்னன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. But now customers were asking for something better, which is, does this fan have a BLDC motor? One by one established brands கூட அவங்களோட own BLDC ஃபேன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஐடியா கண்டிப்பாக ரிஸ்கி தான், பட் it became the new standard. ஸோ இந்த 2 இன்ஜினியர்ஸ் ஜஸ்ட் இன்னொரு ப்ராடக்டை லான்ச் பண்ணலை. பீப்புள் இந்த ப்ராடக்ட்ல இருந்து ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிற ஐடியாவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அட்மோஸ்ட் டீகேட்ஸாக சேஞ்ச் ஆகாத ஒரு இண்டஸ்ட்ரி, இட் வாஸ் ஃபைனலி மூவிங் அகெயின். அண்ட் இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக BLDC சீலிங் ஃபேன்ஸை தான் எல்லா பக்கம் பார்ப்பீங்க. வாட் ஒன்ஸ் ஃபெல் லைக் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஹேஸ் பிகம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷிஃப்ட்ஸ் த சீலிங் ஃபேன் இண்டஸ்ட்ரி ஹேஸ் எவர் சீன் இன் டிகேட்ஸ். அண்ட் த சர்ப்ரைசிங் பார்ட், மோஸ்ட் பீப்புள் BLDCனா என்னன்னு தெரியாமலே அந்த ஃபேன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். They don't see the electronics, they don't see the magnets, they don't see the engineering. Month after month electricity bill reduce ஆகிறத நோட்டீஸ் பண்ணி simply BLDC fans வாங்கவும் செய்கிறோம். That's the funny thing about great engineering. When it works perfectly, it becomes almost invisible. ஒரு அப்ளையன்ஸில் பண்ண ஒரு சிங்கிள் ஸ்மால் சேஞ்ச் இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஹோம்ஸில் எவ்ரி சிங்கிள் டே எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணிகிட்ருக்கு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் இந்த இன்ஜினியர்ஸ் கேட்டாங்க. தட் இஸ், why is this motor still wasting so much electricity? This curiosity became an idea. The idea became a prototype. The prototype finally became a product. And this product earned people's trust. The trust changed the buying habits of people. And those buying habits changed an entire industry. இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நடக்கிற இன்விசிபிள் திங்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்விசிபிள் செயின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.